Misrepresentation section 18. Misrepresentation na என்ன? It is a false representation of fact. ஒரு ஃபேக்டை தவறுதலாக ரெப்ரசன்ட் பண்ணுறது. இன்னசென்ட் மேனர், இன்னொருத்தங்களை ஏமாற்றணுங்கிற இன்டென்ஷன் இல்லாமல் இன்னசென்ட்டாக ஒரு விஷயத்தை மாற்றி சொல்கிறது தான் மிஸ்ரெப்ரசன்டேஷன். த பாசிட்டிவ் அசர்டைன் இன் அ மேனர் நாட் வாரண்டட் by the information of the person making it of that which is not true, though he believe it to be true. ஒரு இன்ஃபர்மேஷனை ட்ரூன்னு நம்புறது, அப்படி அவங்க நம்பி ஒரு விஷயத்தை ரெப்ரசன்ட் பண்ணுறது. எக்ஸாம்பிள் பாருங்கள். எக்ஸ் வைல் செல்லிங் ஹிஸ் கார் டு ஒய். எக்ஸ் அவங்க காரை ஒய்க்கு செல் பண்ணுறப்ப என்ன சொல்கிறாருன்னா, இட் ரன்ஸ் 15 கிலோமீட்டர் பர் லிட்டர். ஒரு லிட்டர் போட்டிங்கன்னா 15 கிலோமீட்டர் போகும் அப்படிங்கிறாரு. பிலீவிங் இட் இஸ் ட்ரூ, அதை உண்மையான நம்பி அவன் சொல்கிறா. ஒய் ஆஃப்டர் பையிங் தட் கார் ஹீ ஃபவுண்ட் த கார் ரன் ஒன்லி 10 கிலோமீட்டர் பர் லிட்டர். திஸ் மிஸ்ரெப்ரசன்டேஷன். ஏன்னா ஒய்யை ஏமாற்றணும்னு எக்ஸுக்கு இன்டென்ஷன் இல்லை. எனி பிரீச் ஆஃப் டியூட்டி விச் without an intent to deceive, gain an advantage to the person committing it, or anyone claiming under him by misleading the another to his prejudices or to the prejudices of anyone claiming under him. அதாவது the duty say something, எந்த பர்சனுக்கு அட் எனி டைம் எனி ஆப்ளிகேஷன் இருக்குது, அதை சொல்லியே ஆகணும்னா அவர் அதை சொல்லாமல் மறைக்கிறாரு. இதில் ஏமாற்றணுங்கிற இன்டென்ஷன் இல்லை. எக்ஸ் அ பர்சன் ஏஜ்டு 45 years என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கிறாரு. அவரோட ஏஜ் 40ன்னு அப்ளிகேஷனில் போடுறாரு. அன்னோயிங்லி ஹீ டிட் நாட் நோ அபவுட் தி இம்ப்ளிகேஷன். அவர் அப்படி போடுறது மூலமாக இன்சூரன்ஸ் கம்பெனி சார்ஜஸ் லோயர் ப்ரீமியம். இதுதான் என்ன மிஸ்ரெப்ரசன்டேஷன் பை பிரீச் ஆஃப் டியூட்டி. இங்கே அவரோட ஏஜை சரியாக போட்டிருக்கணும், ஆனால் போடலை. மிஸ்ரெப்ரசன்டேஷன் ஆஃப் எனி untrue statement made by the party to the contract to another party which induces the other party to act upon the statement and enter into a contract. This false representation must relate to some fact which is material to the contract caused to obtain consent to the other party. In the case of Derry vs. Peak, இந்த கேஸ் என்னன்னா, ஒரு கம்பெனியோட ப்ராஸ்பெக்டரில் they mention that the company have authority to run trams by steam or mechanical powerன்னு மென்ஷன் பண்ணியிருக்கான். பட் the authority to use ஸ்டீம் பவர் யார்கிட்ட இருக்கும்னா, இட் இஸ் வித் போர்டு ஆஃப் ட்ரேடு கிட்ட தான் இருக்கும். ஃபஸ்ட்டு போர்டு கேவ் அப்ரூவல், லேட்டர் போர்டு டெனிட். ஸோ த கம்பெனி வுட் அப். ஸோ இதுக்காக டைரக்டர் வேர் ஷூடு. இப்போ டைரக்டர்ஸ் ஃப்ராடு பண்ணிட்டாங்கன்னு அவங்க மேலே கேஸ் பண்ணுறாங்க. ஸோ த கோர்ட் ஹெல்டு தட் இது ஃப்ராட் இல்லை, மிஸ்ரெப்ரசன்டேஷன், பிகாஸ் பார்லிமெண்ட் போர்டுக்கு அத்தாரிட்டி கொடுத்துட்டாங்க, ஆனால் ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ண முடியலன்னு கன்க்ளூட் பண்ணிட்டாங்க. ஸோ நோ ஃபால்ட் இன் தி கம்பெனி. Effect of misrepresentation. The following are the remedies available by the aggrieved party. He may rescind தி கான்ட்ராக்டை மறுபடியும் மீட்டெடுக்க முடியும். இன் கேஸ் ஆஃப் எனி மிஸ்ரெப்ரசன்டேஷன். இன் கேஸ் ஆஃப் மிஸ்ரெப்ரசன்டேஷன் நடக்காமல் இருந்தால் த அக்ரீடு பர்சன் எப்படி இருந்திருப்பாரோ அதே மாதிரி பெனிஃபிட்டு அவருக்கு கொடுக்கறது. லாஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா மிஸ்டேக். இதில் செக்ஷன் 20லேருந்து 22 முடிய இருக்குது. மிஸ்டேக்னா ஜென்ரலாக என்ன தவறு, எரானஸ் தப்பு, பிலீஃப் about something. மிஸ்டேக்கோட ஒரு கான்ட்ராக்ட் போட்டோம்னா or any concern is caused by mistake, then the agreement is not valid. Mistake can be mistake of law or mistake of fact. Mistake of law can be two types: mistake of Indian law, mistake of foreign law. First mistake of Indian law என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ignorance of law be not excused. இப்போ ஒரு பர்சன் கான்ட்ராக்ட் போட்டாங்கன்னா இந்தியன் ப்ரொவிஷனில் தெரியாமல் கான்ட்ராக்ட் போட தெரியாது இல்லையா. ஸோ அப்படி தெரியாமல் ஒரு கான்ட்ராக்ட் போட்டால் அது வாய்டு. ஏன்னா இக்னோரன்ஸ் ஆஃப் லா இஸ் நாட் எக்ஸ்கியூஸ்டு. ஏ அண்ட் பி மேக் அ கான்ட்ராக்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க என்ன நம்புகிறாங்கன்னா, ஸோ if the specific debt is bared by limitation, then the contract is
voidable. செகண்ட் மிஸ்டேக் ஆஃப் ஃபாரின் லா. ஃபாரின் கண்ட்ரியோட லா தெரியாமல் ஒரு கான்ட்ராக்ட் போடுறாங்கன்னா இஃப் எனி மிஸ்டேக் அரைஸ் தேர் தென் இட் வில் பி வாய்டு. அது நம்ம வாய்டபுள்னு சொல்ல மாட்டோம். ஏன்னா நோ இஸ் எக்ஸ்பெக்டட் டு நோ த லா of other foreign countries. Next, mistake of fact classified into two groups: unilateral mistake, bilateral mistake. Unilateral mistake where one party is under some mistake if it is referred as யூனிலேட்ரல் மிஸ்டேக். ஏதாவது ஒரு பார்ட்டி மட்டும் கான்ட்ராக்டில் ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த கான்ட்ராக்ட் வாய்டுன்னு சொல்ல முடியாது. பட் அக்கார்டிங் டு செக்ஷன் 22 a contract is not voidable merely because it was caused by one of the parties to it being under mistake as to matter of fact. ஒரு கான்ட்ராக்ட் வாய்டபுள்னு சொல்ல முடியாது எப்போனா when it was made under matter of fact. ஃபேக்டில் ஏதாச்சும் மிஸ்டேக்ஸ்னால் it cannot be voidable. When unilateral contract make the agreement void, it is divided into two categories: mistake as to identify a person contracted with. இப்போ ஏ ஒரு கான்ட்ராக்ட் போடுறாரு சியோட, ஆனால் சி கிட்ட போடாமல் பியோட மாற்றி போட்டுறாரு பை மிஸ்டேக். ஸோ இந்த கான்ட்ராக்ட் இஸ் வாய்டு கான்ட்ராக்ட். யூனிலேட்ரல் மிஸ்டேக் அபவுட் தி நேச்சர் ஆஃப் கான்ட்ராக்ட். ஒரு இல்லிட்ரேட் பர்சன் அவருக்கு தெரியாமல் தம் பிரிண்ட் வச்சிடுறாரு ஒரு பேப்பரில். எந்த பேப்பராக வேணால் இருக்கட்டும், அப்படி அவங்க தெரியாமல் தம் பிரிசன் வச்சா அது எல்லாமே வாய்டு. பைலேட்ரல் மிஸ்டேக் when both the parties are mistaken about bilateral mistake. When both the parties are mistaken about the material fact is void. கான்ட்ராக்ட் போடுற ரெண்டு பார்ட்டிஸும் கான்ட்ராக்டோட மெட்டீரியல் ஃபேக்டை தவறு பண்ணிட்டாங்கன்னா அது வாய்டு. இப்போ ஏ காரை சேல் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறான், ஆனால் பிஏ பைக்கு தான் வாங்க போகிறேன்னு நினைக்கிறாரு. ஸோ இந்த இடத்துல கான்ட்ராக்டோட ஃபேக்ட் தப்பு. ஸோ இட் இஸ் வாய்டு. இந்த பைலேட்ரல் மிஸ்டேக் ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணலாம்: மிஸ்டேக் அபவுட் சப்ஜெக்ட் மேட்டர், மிஸ்டேக் அபவுட் பாசிபிலிட்டி ஆஃப் பர்ஃபார்மன்ஸ். மிஸ்டேக் அபவுட் சப்ஜெக்ட் மேட்டர் ரெண்டு பார்ட்டிஸும் ஒரு ஒர்க்கிங் அண்டர் அ மிஸ்டேக். சிம்பிளாக என்ன சொல்லலாம்னா மிஸ்டேக் ஆன் போத் சைடு. அந்த மிஸ்டேக் எகெயின் கிளாஸிஃபைடு இன்ட்டு டூ. என்னென்னு பண்ணுறாங்கன்னா மிஸ்டேக் ஆஸ் டு எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் சப்ஜெக்ட் மேட்டர். ஏ அண்ட் பி ரெண்டு பேரும் சேர்ந்து கான்ட்ராக்ட் போடுறாங்க. என்னென்னு ஒரு ஹார்ஸை செல் பண்ணுறதுக்காக. ஆனால் கான்ட்ராக்ட் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்குள்ளே ஹார்ஸ் இறந்து போகுது. ஸோ ஏ அண்ட் பி போத் ஆர் அன்அவேர் ஆஃப் தி ஃபேக்ட். இந்த ஃபேக்ட்டு அவங்க எதிர்பார்க்கிறது. ஸோ இட் இஸ் எதிர்பார்க்காதது. ஸோ இட் இஸ் வாய்டு. சப்ஜெக்ட் மேட்டர் என்ன ஹார்ஸ் அதுவே அது அவங்க இறக்கணும்னு அவங்க நினைக்கல. நெக்ஸ்ட் மிஸ்டேக் ஆஸ் டு ஐடென்டிஃபை அண்ட் குவாலிஃபை ஆஃப் சப்ஜெக்ட் மேட்டர். ஏ அக்ரிமெண்ட் போடுறா என்னென்னு டு பை 50 கிலோ ஆஃப் பாசுமதி ரைஸ் ஃப்ரம் பி கிட்ட வாங்கலான்னு. ஆனால் அவன் நார்மல் ஆர்டினரி ரைஸ் தான் நார்மலாக ஆர்டினரி ரைஸ் தான் ரிசீவ் பண்ணுறான். ஸோ இட் இஸ் வாய்டு. ஏன்னா குவாலிட்டி அண்ட் ஐடென்டிட்டி ஆஃப் சப்ஜெக்ட் மேட்டர் தப்பாக இருக்குது. ஸோ அது வாய்டு. மிஸ்டேக் ஆஸ் டு குவான்டிட்டி ஆஃப் சப்ஜெக்ட் மேட்டர். எந்த பர்பஸுக்காக கான்ட்ராக்ட் போடுறோமோ அது கரெக்டாக இருக்கணும். ஏ அண்ட் பி மேட் அ கான்ட்ராக்ட். எதுக்குன்னா ஏ காரை சேல் பண்ணுறான்னு சொல்கிறாரு. யாருக்கு? பிக்கு. கார் ரேசிங் பர்பஸுக்காக பி கேட்குறா. ஆனால் கார் டூரிஸ்ட் பர்பஸுக்காக இருக்குது. ஸோ இது வாய்டு. மிஸ்டேக் ஆஸ் டு ப்ரைஸ் ஆஃப் சப்ஜெக்ட் மேட்டர். எக்ஸ் அவரோட காரை 51,000 ருபீஸுக்கு ஒய்க்கு சேல் பண்ணலான்னு நினைக்கிறான். ஆனால் 51,000க்கு பதிலாக 5,100ன்னு ப்ரைஸ் டேக்கில் எழுதிடுறாரு. ஒரு 0 கம்மி பண்ணி எழுதிடுறாரு. ஒய் ப்ரைஸ் டேக்கை பார்த்துட்டு அக்செப்ட் பண்ணிடுறார். ஸோ மிஸ்டேக் இஸ் அன் போத் சைடு. ஸோ இட் இஸ் பைலேட்ரல் மிஸ்டேக் அப்படின்னு நம்ம இதை சொல்லுவோம். voidability of agreement without free consent. கன்சென்ட் கோயேஷன்னாலேயோ ஃப்ராடுனாலேயோ மிஸ்ரெப்ரசன்டேஷன்னாலேயோ ஒரு கான்ட்ராக்ட் போட்டோம்னா அது வாய்டபிள். ஈவன் தோ ஒரு கான்ட்ராக்டோட கன்சென்ட் மிஸ்ரெப்ரசன்ட் மூலமாகவோ ஃப்ராடு மூலமாகவோ போட்டாங்கன்னா இந்த கான்ட்ராக்டை பர்ஃபார்ம் பண்ண சொல்லி கேட்க முடியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.